ஓம் சாந்தி. மாயை எந்த ரூபத்தில் ஏமாற்றுகிறது என்பதை பற்றி கேட்போம் வாருங்கள். ஒரு யானை ஒரு முறை அதிகாலை நேரத்தில் ஒரு ஏரி நீரில் குளிக்கிறது. அங்கிருந்து புறப்படும் போது வழியில் ஒரு பாலம் வருது. அந்த யானை பாலத்தில் போது அது ரொம்ப சிறிய பாலம். நடுவில் யானை பாலத்துக்கு வரும்போது அதுக்கு எதிரில் சேற்றிலிருந்து புரண்டு வந்த ஒரு பன்றி வர்றதை பார்க்குது. அப்போது அந்த பன்றி எதிரே வந்த உடனே யானை ஒரு ஓரமாக ஒதுங்கி கொள்ளுது. அதை பார்த்து அந்த பன்றிக்கு ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகத்தோடு அங்கிருந்து அது போச்சு. ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது போல போய் தன்னுடைய நண்பர்கிட்ட அதை பற்றி சொல்லுது. நான் போயிட்டு இருந்தேன், ஒரு பெரிய யானை என்னை பார்த்து பயந்து ஒதுங்கி நின்றுச்சு அப்படின்னு சொல்லுது. இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் பன்றிகளுடைய வரலாற்றில் நடந்திருக்குமா? அது தன்னுடைய பெருமையை ரொம்ப அதிகப்படுத்தி சொல்லுது. இப்படிப்பட்ட பேச்சுக்கள் ஒரே இடத்துல நின்று விடாது. அந்த பன்றியுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, இந்த கதையை அந்த யானையுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் மற்ற யானைகள்கிட்ட சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, எங்களுடைய ஒரு பன்றி உங்களுடைய யானையை நல்லா பயமுறுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த யானையின் நண்பர்கள் அதை கேட்டுட்டு அந்த யானை கிட்ட போய் சொல்றாங்க, யானைகளுடைய பெயரே உன்னால கெட்டு போச்சு, நீ ஏன் பயந்த அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போது அந்த யானை சொல்லுது, நான் பயப்படலை, நான் விரும்பி இருந்தா என் காலால இந்த பன்றியை நான் மிதித்து போட்டிருக்கலாம். ஆனா அது அசுத்தமாக இருந்துச்சு, அதை மிதித்தா என்னுடைய கால்கள் அசுத்தமாயிடும். நானும் சுத்தமானவன், என் கால்கள் அசுத்தமாகிறத நான் பார்க்க விரும்பலை, அதுக்காக அதோட நான் மோத விரும்பலை அப்படின்னு அந்த யானை சொல்லிச்சு. அப்ப கேள்வி என்னன்னா, யார் பெரியவங்க அப்படிங்கிறது கேள்வி கிடையாது. எனவே இந்த உலகத்துல பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது. இது உலகத்தினுடைய இயல்பு. எதையும் செய்தாலும் யாராவது அதுக்கு ஒன்று சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நம்ம ஆத்மா அந்த கடினமான பாதையில செல்லும் போது நிறைய தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கும், நிறைய சமாளிக்க வேண்டியிருக்கும், நிறைய விஷயங்களை கேட்க வேண்டியிருக்கும். உரல்ல தலைய வச்சா உலகுக்கு என்ன பயம்? எந்த உரல்? பிரம்மா குமாரிகள் வாழ்க்கையே ஒரு உரல் தான். ஒவ்வொரு சென்டரும் ஒரு உரல், மதுபனும் ஒரு உரல் தான். ஆனா நம்ம அங்க அன்புல இருக்கிறோம் அப்படின்னா எதற்கு பயப்படணும்? இப்படிப்பட்ட உற்சாகம், எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய தயாராகிற நிலை வாழ்க்கையை ஒருத்தருக்கு தான் அர்ப்பணித்திருக்கிறோம். அதன் பிறகு எல்லாமே நல்லதாக இருந்தும் ஏன் ஆத்மா துக்கமாகுது? அப்ப இடையில கண்டிப்பா ஏதோ ஒன்று நடக்குது. சீதை அசோகவனத்திலிருந்து சோகவனத்துக்கு போயிடுறாங்க. மாயா எந்த ரூபங்களை ஏமாற்றுது, அது எந்த யுக்திகளை பயன்படுத்துது? இன்றைக்கு அதை பற்றி நம்ம பேசுவோம். அதற்கு முன்னாடி ஒரு மனிதன் இருக்கிறான். அவன்கிட்ட பல தொப்பிகள், கேப் இருக்கு. அவன் தொப்பி விற்பனை செய்யக்கூடியவன். ஒரு முறை காட்டுல போயிட்டு இருக்கும் போது ரொம்ப களைப்படைஞ்சு ஒரு மரத்தின் கீழே ஓய்வெடுக்கிறான். தன்னுடைய எல்லா தொப்பிகளையும் கீழே வச்சிடுறான். அப்போ அந்த மரத்துல பல குரங்குகள் இருக்கு. அதெல்லாம் இந்த தொப்பிகளை எடுத்துட்டு மேல போயிடுச்சு. அவன் எழுந்திருக்கும் போது தொப்பிகள்லாம் காணா போனதை பார்க்கறான். அப்போ அவனுக்கு ஒரு யுக்தி தோணுது. அவன் தன் தலையில வச்சிருந்த தொப்பி எடுத்து கீழே எறினான். அப்போது மேல இருக்கிற குரங்குகளும் தங்களுடைய தொப்பிகள் எடுத்து கீழே எழிஞ்சிருச்சு. இந்த கதை இதுவரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். இப்போது அதுக்கு அடுத்த ஒரு பார்ட். அந்த தொப்பி விற்பனை செய்யறவன் இறந்துடுறான். அவனுடைய மகன் அடுத்து வரான். அவனும் தொப்பிகளின் விற்பனை செய்யக்கூடியவன். அதே மாதிரி அவனும் காட்டுல அதே மரத்துக்கு அருகில சோர்வாகி தூங்குறான். குரங்குகளும் அவங்களுடைய இயல்பின் படி மீண்டும் ஒவ்வொரு தொப்பிகளை எடுத்துட்டு மரத்துக்கு மேல போயிடுச்சு. அவன் எழுந்த போது தொப்பிகள் இல்லைங்கிறத பாக்குறான். பிறகு அவங்க அப்பாவுடைய கதை நினைவுக்கு வருது. தன் அப்பா என்ன செஞ்சார்? தொப்பிகளை எடுத்துட்டு கீழே எறிகிறார். அதே போல அவனும் செய்யறான். ஒரு குரங்கு ஓடி அந்த தொப்பியும் எடுத்துட்டு மேல போயிடுச்சு. ஏன்னா அந்த குரங்கும் தன்னுடைய முன்னோர்கள்டேந்து பாடம் கற்று இருந்திருக்கு. கற்றுக்கிட்டது நீ மட்டும் இல்லை, அது குரங்குகளும் தான். அப்ப மாயாவை வெல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு ஸ்ரீமத், ஒரு மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கு.
ஆனா மாயா அங்கே நின்று விடாது. நீ காமத்தை வென்றால் அது கோபம்ங்கிற ரூபத்துல வரும், கோபத்தை வென்றால் எரிச்சல்ங்கிற ரூபத்துல வரும், ஏதோ ஒரு ரூபத்துல வரும். நல்லவர்களையும் மூழ்கடிச்சிடும். விஷய் வைத்தரணிய நதி நமக்கு முன்னாடி இருக்கு. ருஸ்தம் பலமானவர்களோடு பலசாலி ரூபத்துல, மகாவீரர்களோடு மகாவீர் ரூபத்துல, இப்படி மாயாவும் இருக்கு. அப்படின்னு அதற்கான காரணங்கள் என்ன? அதன் காரணமா சீதை சோகவனத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த 7 காரணங்கள் என்ன? அதன் காரணமா தான் சீதை துக்கம் ஆயிட்டாங்க. மனம் உடைஞ்சு ராமன் தெரிந்து பிரிஞ்சாங்க. ராமன் இல்லாத இடத்துல துக்கம் தான் இருக்கும், வேதனை தான் இருக்கும், உற்சாகம் இருக்காது. இப்ப வனோற்சவம் என்று அது சொல்லப்படுது. வன உற்சவம் என்று கொண்டாடவும் இன்றைக்கு செய்யறாங்க. அதாவது முள்ளில் இருந்து மலர் உருவாக்கக்கூடிய உற்சவம் கொண்டாடுறீங்க. நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே உற்சவம். ஆனா அந்த காரணங்கள் என்ன? அதனால எப்போதுமே உற்சவம் குறைந்து போயிடுது, ஆன்மா துக்கம் ஆயிடுது. இத்தனை மாணவர்கள் கிடைச்சும் கூட எல்லா பேருகள்லாம் இருக்கு, ஸ்தூலம் சூட்சுமம் எல்லாம் இருக்கு. ஆனாலும் வாழ்க்கை உற்சாகமாக இல்லை. வாழ்க்கையில் எங்கோ துக்கம், வேதனை, வலி, நோய் இருக்கு. என்ன? கண்டிப்பா ஏதோ ஒன்று நடக்குது. அது ரொம்ப சூட்சுமமானது, மேலிருந்து எதுவும் தெரியல. ஏன்னா அது நடக்கும். அந்த சிந்தனையை நம்மளால புரிந்து கொள்ள முடியல. இது என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. யாருக்காவது அகங்காரத்தோட போராட்டம், சிலருக்கு விகாரங்களோட போராட்டம், இதெல்லாம் ரொம்ப சூட்சுமமானது. மேலிருந்து பார்க்கும்போது தெரியறது கிடையாது. மேலிருந்து சேவைகள் தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள போராட்டம் நடக்குது. பகல் இரவு இப்படி பெரிய யுத்தம் உள்ளும் புறமும் நடக்குது. உலகம் நாள் இரவுன்னு போரினுடைய நிகழ்ச்சி நடக்குது. ஆனா நாம என்ன செய்யணும்? எப்போதும் உற்சாகத்தோடு இருக்கணும். உற்சாகம் இல்லாத இடத்துல சோகம் இருக்கும். ஏன் இங்க தினமும் தீபாவளி ஏற்படுறது இல்லை? இப்ப சீதைக்கு ஏமாற்றங்கள், 7 ஏமாற்றங்கள் நடந்துச்சு. முதல்ல ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு மான் மேல. அந்த பொன் மான் மீது ஈர்ப்பு, கவர்ச்சி. ஆனா அப்படி ஒரு பொன் மான் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியாதான். பிறகும் அவங்களுக்கு இந்த ஈர்ப்பு, கவர்ச்சி ஏற்பட்டுச்சு. அதுபோல இந்த பிரம்மா குமாரி வாழ்க்கையிலும் அந்த பொன்மான் என்ன? அதன் ஈர்ப்பு சிந்தனையை இழுக்குது. அந்த தங்க நிற மான், கோல்டன் டியர், அது நம்மளை இழுக்குது. பதவியினுடைய பேராசை, பணத்தின் பேராசை, அதிகாரத்தின் பேராசை, உலகாய சாதனங்களின் பேராசை, இப்படி இதெல்லாம் நம்ம சொல்றோம் ஈர்ப்புகள் என்று. சில பேர் சொல்றாங்க இதெல்லாம் சேவைக்காக அப்படின்னு. ஆனா இந்த பிடிவாதம் ஸ்ரீமத்துக்கு எதிரானது. அந்த பிடிவாதம் எப்போதும் துக்கம் கொடுக்கக்கூடியது. இந்த பிடிவாதத்துல பல விஷயங்கள் மறைந்திருக்கிறன. சித்து மேலும் ஜித், பிடிவாதம் அதை ப்ரூவ் பண்றது. திடீர்னு யாராவது குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, தூய்மை தன்மைக்கு மேலான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப ஆத்மா என்ன செய்யுது? அப்படி இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறது. ஆனா அந்த நேரத்துல என்ன செய்யணும்? சத்தியத்தின் சக்தி இருக்கு, அது தானாகவே நிரூபணமாகிடும். சத்தியம் தானாகவே நிரூபணமாகிடும், அதுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. அப்ப அனைவரும் தங்களுடைய டைரியில குறிப்பு எழுதி கொள்ளணும். அசத்தியம் பொய் என்பது ஒரு காகித படகை போன்றது. அதிக தூரம் மேலும் அதிக நேரம் அது போகாது, மூழ்கி போயிடும். எனவே இப்போது அசத்தியம் இருந்தாலும் வெற்றி சத்தியத்துக்கு தான். இதுல நம்பிக்கை சத்தியத்தின் மீது நிச்சயம் இருக்க வேண்டும், அது அசையக்கூடாது. அப்ப நாம எவ்வளவு நல்லவர்கள், நம்முடைய உறவுகள் எவ்வளவு நல்லதாக இருக்கு. நாம நம்முடைய அன்பை பாபாவுக்கிட்ட ஈடுபடுத்துறோம். ஆனா எங்கு பிடிவாதம் இருக்குமோ அங்கு நிரூபணம் செய்ய வேண்டிய அவசியம் வந்துடுது. எங்கு நிரூபணம் செய்ய வேண்டி இருக்குமோ அங்க பிடிவாதமும் வந்துடும். 2 சகோதரர்கள் போல. 4வது ஏமாற்றம் சீதைக்கு நடந்தது. ராமனுடைய குரலை அறியாமல் இருந்தது. ராமன் போனாரு, மாரீசனை கொன்றாரு. ஆனா ஹே ராம் ஹே ராம் அப்படிங்கிற அந்த சப்தம் ஏற்படுது. அப்போது சீதைக்கு என்ன தோணுச்சு? யாருடைய குரல் இது? ராமனுடைய குரல் தானே அப்படின்னு. ஏன்னா ராமனுடைய குரல் பற்றி அறியாமை அவங்கள்ட்ட இருந்துச்சு. அது மாயாவுடைய குரல். ஆனா அவளுக்கோ ராமனின் குரல் அப்படின்னு தோணுச்சு. அது மாயாவுடைய முரளி.
ஆனா ஆத்மாவுக்கு அது சிவபாபாவுடைய முரளின்னு தோணுது. மேலும் மாயாவுடைய முரளி எப்போதும் ஓடும். பாபாவுடைய முரளி ஓடும் நேரமே மாயாவுடைய முரளியும் ஓடும். எனவே எல்லாருக்கும் என்ன ஆகுதுன்னா கடுமையான துக்கம் ஏற்பட்டுடுது. ஒரு சகோதரர் தன்னுடைய டைரியை ஒரு முறை காட்டினாரு. காலை முரளி எழுதும் போது முழுவதும் சுற்றி சுற்றி எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதுனேன்னு தெரியல, அவ்வளவு தூக்கம் இருந்துச்சு. எழுந்திருக்கிறதும் தொடர்ந்து கண்கள் திறந்திருந்தது, எழுதிட்டே தான் இருந்தார். பிறகு பார்க்கும்போது எல்லாம் சுற்றி சுற்றி இருக்கு. அப்போ மாயாவுடைய முரளி பாபாவுடைய முரளி ஓடும் நேரத்துல தான் வருது, அதிகாலை நேரத்துல. அதனால அந்த குரலை அறியாதது மன்மத், மேலும் பரமத். இத ஸ்ரீமத் என்று நினைத்துக் கொள்வது, தவறான ஞானத்தை பரப்புறது. இது எனக்கு வசதியான ஸ்ரீமத் என்று நம்ம நினைக்கிறது. இதுதான் குரலை அறியாமல் இருப்பது. மாயா பல ரூபங்கள் அழைக்குது, அதே பகவான் குரல் என்று நினைத்து அங்க போயிடும். பிரம்மா குமார் வாழ்க்கை 3 விஷயங்களை பிரித்தறிதலாகும். இது ஸ்ரீமத், இது மன்மத், இது பரமத். அப்ப யார் இதை செய்றாங்களோ அவங்கதான் வெற்றியாளர்கள். இது மன்மத், இது ஸ்ரீமத், இது பரமத். இப்படி ஆழமாக பிரித்து அறிந்து கொள்ளணும். அப்ப ஏமாற்றத்திலிருந்து தப்பிக்கலாம். அடுத்து 4வது விஷயம். 5வது விஷயம் நம்பிக்கை இல்லாத தன்மை. லக்ஷ்மணன் என்ன சொல்றாரு? இது அண்ணனுடைய குரல் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா சீதையை அவங்கள திட்டுனாங்க, நீ போக விரும்பல, இது அவருடைய குரல் தான் அப்படின்னு. அவங்க ராமன் யார் என்பதையே மறந்துட்டாங்க. அவர் உலகத்தை நடத்தக்கூடியவர், படைப்பின் காப்பாளர். அவருக்கு யாருடைய உதவியுமே தேவை கிடையாது. அப்போ ராமன் மீது நம்பிக்கையின்மை, அதாவது சிவபாபா மீது நம்பிக்கையின்மை. அவர் இருக்கும்போது எனக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்காம போகும் சூழ்நிலை. மனிதர்கள் எவ்வளவு எதிராக இருந்தாலும் கூட எனக்கு துணையாக இருக்கிறது யார்? கடந்த ஞாயிறு முறையினுடைய தொடக்கமே என்ன? பாபா அன்பு உள்ள குழந்தைகளின் அன்பின் பாடலை கேட்கிறார். பாபா தன்னை போன்ற குழந்தைகளின் சந்திப்பு பாடலை கேட்கிறார். அனைத்து மலர்களையும் ஏற்றுக்கொள்றார். அதாவது எல்லாமே அவற்றை போயிட்டு இருக்கு. அன்பு உள்ளவருடைய குரல், சமமானவருடைய குரல், தொடர்பில் உள்ளவருடைய குரல் கூட அவற்றை போயிட்டு இருக்கு. அப்படின்னா என் குரல் கொண்டு சென்று சேராதா? அப்ப நான் எங்கிருந்து அழைத்தாலும் அவர் வரமாட்டாரா? அல்லது யாராவது இப்படி சிந்திக்கிறாங்களா? நான் இங்க இருக்கிறேன்னு அவருக்கு தெரியுமா? தெரியலையே. இந்த நம்பிக்கையின்மை, சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நாம பின்வாங்க மாட்டோம். இந்த யஜ்யத்தின் முதல் முரளி 21ஆம் தேதி ஜனவரி 1969 பிரம்மா பாபாவுடைய இறுதி சடங்கு நடந்துச்சு. அதன் பிறகு மாலை முரளி நடந்துச்சு. அதுல பாபா முழு கைடன்ஸ் கொடுத்திருக்கிறார். யஜ்யம் எப்படி போகும், அதுல 2 விஷயங்களை தாங்கி கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறார். ஒன்று, உன்னை சீர்குலைக்க பலர் வருவாங்க. இப்போது என்ன நடக்கும்னு கேட்பாங்க, நீ அங்கதன் போல அசையாமல் இருக்கணும். இன்னொன்று, இந்த யஜ்யத்துல குடும்பத்தில் இருந்தாலும் யாருடைய குறைகளையும் பார்க்காதீர்கள், மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள், அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இந்த 2 விஷயங்களின் தானத்தை பாபா கேட்கிறார். உனக்கு பிரம்மா பாபாவிடம் அன்பு இருந்துச்சுன்னா இந்த 2 விஷயங்களை தானம் கொடு. அசையாமல் இருப்போம். நிச்சயத்தை நீயே எழுதி கொடுத்திருக்கிற, எனவே அதை மீண்டும் மீண்டும் நினைவுல வைக்கணும். சில நாட்களுக்கு முன்பு இந்த முரளியில இந்த பாயிண்ட் வந்துச்சு. ஒரு பண்டிதர் மற்றவங்களுக்கு ராம ராம சொல்றார். ஆனா தான் மூழ்கிற நிலை வரும்போது படகு கொண்டு வாங்கன்னு சொல்றார். அப்ப மற்றவங்களுக்கு நாம சொல்றது போல நமக்கு நம் மீது எவ்வளவு நம்பிக்கை இருக்கு? எனக்கு யாரும் அநியாயம் செய்ய முடியாது, யாரும் என்னை இழக்க வைக்க முடியாது. என்னுடைய நிலை என் கையில தான் இருக்கு. நான் தான் என் வாழ்க்கையின் எஜமானன். ஆனா நான் நம்பிக்கை இல்லாத நிலையில சந்தேகத்தில் இருந்தா என்ன ஆகும்? நான் நோய்வாய்ப்பட்டால் என்ன ஆகும்? இந்த பயம் இருக்கு. இப்ப இன்றைக்கு கூட பாபா சொன்னார், பயமின்மை பற்றி சொல்லியிருக்கிறார். எதுவாக இருந்தாலும் நான் அவரோடு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிஷ்யர்கள்ட்ட என்ன சொன்னார்? உங்க தலையின் முடி கூட எண்ணப்பட்டு இருக்கிறது, எதுவுமே உங்களுக்கு ஆகாது அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ ராவணனை அறியாதது. அவன் எந்த ரூபத்துல வர்றான்? அவன் உண்மையான ரூபத்துல வரமாட்டான், பல ரூபங்கள்ல வருவார். தினமும் புது ரூபத்துல தான். ஒவ்வொரு அமிர்த வேளையிலும் ஒரு புது ரூபம், ஒவ்வொரு முரளி நேரத்திலும் ஒரு புது ரூபம், ஒவ்வொரு கர்ம யோக நேரத்திலும் ஒரு புது ரூபம். அப்ப மாயாவை அறிந்து கொள்வது ரொம்ப கடினமானது. இது என்ன மாயை என்பதை முதல்ல கண்டுபிடிக்கணும். கடைசியில லக்ஷ்மண ரேகையை கடந்துடுறது, அந்த எல்லைகளை மீறுவது. அந்த எல்லைகள் உடைந்த போது அது மயக்க நிலையில உடைஞ்சு போகுது. அதற்காக தன்னை குற்றம் சொல்ல வேண்டாம். ஞான சூரியன் மறைந்தால் இருள் வந்துடும். ஞான சூரியன் எப்போதும் உதித்தபடி இருந்தால் மாயா வராது. எப்போதும் விழிப்புணர்வு இருக்கணும். நான் மயக்கத்தில் இருந்தால் தான் தவறு நடக்கும். அதனால காரணங்களை கண்டுபிடிக்கணும், அதனுடைய லிஸ்ட் எடுக்கணும். பிறகு அமிர்த வேளையில் அதை பார்க்கணும். பிறகு பாபாவிடம் கேட்கணும். இப்போது எழுதணும். இது 6வது. 7வது லக்ஷ்மண ரேகையை கடந்து செல்றது. இந்த 7 காரணங்கள். அப்ப இது சீதையினுடைய ஒரு பிரயாணம். ஏன்னா அது தன் உண்மையான ரூபத்துல மாயா வருவது கிடையாது. அது பல ரூபங்களை எடுத்துக்குது. ஒவ்வொரு நாளும் புது புது ரூபங்களை எடுத்துக்குது. ஒவ்வொரு அமிர்த வேளையிலும் அதனுடைய புதிய ரூபம் இருக்கும். முரளிக்கான நேரத்துல, கர்ம யோகத்தின் நேரத்துல புது புது ரூபங்கள் இருக்கும். மாலை நேரத்துல அது இன்னொரு ரூபத்துல இருக்கும், இரவுல இன்னொரு ரூபத்துல இருக்கும். இப்படி எண்ணற்ற ரூபங்கள் அதுக்கு இருக்கு. அதனால மாயா ராவணன் ரூபத்தை மாற்றி மாற்றி வந்து புது புது ரூபங்களை எடுத்துட்டு வரும். எனவே அதை அறிந்து அடையாளம் காணணும். ஜெகதீஷ் பாய் ஒரு இடத்துல சொல்றாரு, பகவானை அடையாளம் காண்பது சிலரால மட்டும்தான் முடியும். ஆனா மாயாவை அறிந்திருக்கிறது அந்த சிலரிலும் ஒரு சிலரால மட்டும்தான் முடியும். மாயாவை அறிவதுங்கிறது அவ்வளோ கடினமானது. மேலும் இதையும் தெரிஞ்சுக்கோ, என் வாழ்க்கையில இதுதான் மாயா, இந்த ரிலேஷன்ஷிப் தான் மாயா, இந்த மனிதர் தான் மாயா, இந்த ஸ்டூடெண்டே மாயா, இந்த பணமே மாயா, இந்த சேவை இதுதான் மாயா, இந்த உரையாடல் கான்வர்சேஷன், இந்த பழக்கம், இந்த அடிமைத்தன்மை, இந்த லட்சணம், இதெல்லாம் மாயை. இந்த சிரிப்பு கூட மாயாவா இருக்கலாம், இந்த பரிச்சயம் கூட மாயாவாக இருக்கலாம், இந்த நட்பு கூட மாயாவாக இருக்கலாம். அடையாளம் காண்பதற்கு கூர்மையான பார்வை தேவை. சாட்சி பாவ நிலை வேணும், சக்திசாலியான யோகம் வேணும். இதை தவிர அதை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. சில நாட்களுக்கு முன்பு ஒரு முரளியில பாபா சொன்னார், நீங்க பாபாவுக்கு அனுப்பும் சாட்டு கூட பொய்யாக எழுதுறீங்க. நீங்கள் தரும் சாட்டு என்ன? உங்களுடைய கணக்கு வழக்கு பொய்யானதாக இருக்கு. நாம எதையுமே பெறல என்று ஏற்றுக்கொள்வது, நாம மிகவும் நிறைய பெற விரும்பினோம், பெற முடிஞ்சது, ஆனா பெறல, எடுத்துக்கொள்ளல. இப்போது பாபா மூலமாக அதை அடையிறோம். முதல்ல இதை தெரிந்து கொள்ளணும். நான் மற்ற ஆத்மாக்களிடம் சொல்வது போல முதல்ல நீங்க பதீதமாக இருக்கின்றீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள, அப்போதுதான் பாவனமாகும் பாதை கிடைக்கும். முதல்ல இது துர்கதின்னு ஏற்றுக்கொள்ளுங்க, அப்பதான் சத்கதி கிடைக்கும். இங்க இந்த வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும்போது ஒருவர் உணரணும், நம்ம எல்லா சேவைகள் செய்தாலும் உள்ளார்ந்த மனதின் துர்கதியும் ஏற்படுது. ஆனா அப்போது சத்கதிக்கான பாதை வெளியில வரும். இல்லைன்னா மாயா தூங்கி கொண்டிருக்குன்னு அர்த்தம். புருஷார்த்தம் பற்றிய எந்த ஞானம் இல்லைன்னு அர்த்தம். சேவைகளின் கடல்ல மூழ்கி இருக்கு. அது தேவையானதுதான். ஆனா அப்படி மூழ்கி தபஸ்யா செய்யணும், சிந்தனை செய்யணும், எல்லையற்ற வைராகியம் இருக்கணும். அதே முறையில 21 ஜனவரி 1960 அல்லது அதற்கு முன் அவ்யக்த செய்தியெல்லாம் வந்துச்சு. பிரம்மா பாபாவிடம் கேட்டாங்க, வெளியே நீங்க எப்படி இருந்தீங்க? தாதியும் இருந்தாங்க, நீங்க அவ்யக்தமானீங்க, ஆனா உங்களுடைய உள்ளார்ந்த நிலை என்ன? அதை அனுபவமாக சொல்லுங்க அப்படி. அப்போ மனித வரலாற்றிலே இது முதல் அனுபவமாக இருக்கலாம். ஒருவர் மரணத்தின் அனுபவத்தை பற்றி சொல்றார். ஏன்னா மரணத்துக்கு பிறகு யார் சொல்லுவாங்க? ஆத்மாதான் போயிடுது. ஆனா இங்கே பாபா சொல்றார், எனக்கு அது 2 விஷயங்களின் போர் போல இருந்துச்சு, மல்யுத்தம் போல. நான் சாட்சியாக அதை பார்த்து கொண்டிருந்தேன். 2 விஷயங்களின் போராட்டம் நடந்துச்சு. ஒரு பக்கம் கர்ம வினை, இன்னொரு பக்கம் யோக பலம்.
மெதுவாக யோக பலம் வெற்றி பெற்றுச்சு, அமைதி ஏற்பட்டுச்சு, ஆழ்ந்த அமைதி ஏற்பட்டுச்சு. 3 அனுபவங்கள் ஏற்பட்டுச்சு. மரணத்திற்கான நேரத்துல முதல் அனுபவம், பாபா என்னை அழைக்கிறாரு, இது முதல் அனுபவம். 2வது, எல்லா குழந்தைகளும் தூய அன்பு கொண்டிருந்தாங்க, யாரையும் தனியாக நினைக்கல. தூய மோகமற்ற நிலை, நஷ்ட மோகா ஸ்டேஜ். ஆனா அன்பு தூய்மையானதா இருந்துச்சு. இது 2வது அனுபவம். 3வது, ஆத்மா ஒவ்வொரு அங்கத்தையும் விட்டு வெளியேறிட்டே இருந்துச்சு. இந்த 3 அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டுச்சுன்னு பாபா சொல்றார். அப்ப மாயாவை அடையாளம் காண்பதை பற்றி இப்ப பேசணும். எந்த சூட்சும ரூபத்துல மாயா வருது என்பதை கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் உடல்நிலை பிரச்சனை வந்தா எல்லா ஞானம், யோகம், தாரணை, சேவை இதெல்லாம் ஒரு பக்கம். இரவுல கொஞ்சம் காய்ச்சல் ஏற்படுது, இந்த சங்கல்பம் வருது, பாபாவுக்கும் தெரியும். அதற்காக அமிர்த வேலையை விட்டுடக்கூடாது. எவ்வளவு நேரம் இருந்தாலும் அது பிக்சட் ஆனது. அந்த சேவை என்ற பெயர்ல ஞான யோகத்தை விட்டுடக்கூடாது. இப்ப நான் ஒரு டீச்சர் அப்படின்னா என் ஸ்டூடெண்ட் எல்லாரையும் விட நான் அதிக விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா அனைவரும் என்ன பார்க்கின்றார்கள், நான் யாருக்கு யோகம் கற்றுக் கொடுத்தேனோ அவர்கள் எல்லாம் அதே நேரத்தில் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க, டீச்சரை பார்க்கிறாங்க. எங்க டீச்சர் என்ன செய்தார்? பக்தர்கள் கோவில நிக்கிறாங்க, அவர்களுடைய தேவி தூங்கிட்டு இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? பாபா என்ன சொன்னார்? பக்தர்களுடைய குரல் கேட்குது. அப்போ ஒரு சிஸ்டர் கூட சொன்னாங்க, பாபா எங்க குரலை கேட்கும் போது தானே நாங்க பக்தர்கள் குரலை நாங்க கேட்க முடியும், நாங்களே துக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு. எங்களுக்கு வரம் கொடுங்கள், எங்களுக்கு நேரமே இல்லை, ஏன்னா எங்களுக்கே வரம் வேண்டி இருக்கு. அப்போ மாயாவை அடையாளம் காண வேண்டும். கடந்த 6 மாதங்கள்ல மாயா எந்தெந்த ரூபங்கள்ல வந்துச்சுன்னு ஒரு ஆய்வு செய்யுங்க. எந்த சூட்சும ரூபங்கள்ல வந்த போது என்னுடைய ஸ்திதி எப்போது குறைந்தது, அதுக்கு காரணம் என்ன? அதோட நீங்க சண்டை போட வேண்டாம், ஆய்வு ரிசர்ச் மட்டும் பண்ணு. அமிர்த வேளையில் அதை பார்த்து பாபாவிடம் ஒவ்வொன்றுக்கும் பதில் கேளு. இது 6வது ஸ்டெப். கடைசியாக இது சீதையினுடைய பயணம். அசோக வனத்துக்கு போறாங்க. சீதை என்ன பண்ணாங்க? கடைசியில லக்ஷ்மண ரேகையை கடந்துட்டாங்க, தாண்டிட்டாங்க. இது 7வது காரணம். லக்ஷ்மண ரேகையை தாண்டி சோகவனத்துக்கு போயிட்டாங்க. பிரம்மா குமாரி வாழ்க்கையில எந்த லக்ஷ்மண ரேகைகள், கோடுகள் உள்ளன என்பது அனைவருக்கும் தெளிவாக இருக்கணும், புத்தியில தெளிவாக இருக்கணும். யாரோட எவ்வளவு நட்பு, யாரோட எவ்வளவு பரிச்சயம், யார் மீது எவ்வளவு நம்பிக்கை, யார்கிட்ட எவ்வளவு பேசணும், யார்கிட்ட எவ்வளவு தூரமாக இருக்கணும், என்ன செய்யறது, ஸ்ரீமத் படி சங்கல்பங்கள் எழுந்திட்டு இருக்கணும், இதெல்லாம் ஆய்வு செய்யணும். அப்போ இந்த 7 காரணங்கள், ஈர்ப்பு, ஆசை, பிடிவாதம், ராமனுடைய குரலை அறியாமல் இருக்கிறது, ராமனின் குரலை மாயாவுடைய குரல், அது ராமனுடைய குரல் நினைச்சுக்கிறது, பிறகு சந்தேகம், ராவணன் பாருங்க, ராவணன் பற்றி அறியாமை, அவர் சாது வேஷத்துல பிராமண வேஷத்துல வந்தார், கடைசியாக இந்த மரியாதையை உடைக்கிறது. ஓம் சாந்தி.